தேவையான பொருள் மிளகு, சீரகம், சித்திரத்தை சித்திரத்தை வந்து இந்த ரச செலவுலேயே இருக்கும். சித்திரத்தை, வளம்புரிக்காய், சதக்குப்பை, பச்சை கடுகு, திப்பிலி இதெல்லாமே இருக்கும் இதில். இது கூட நம்ம சீரகம் மிளகு நம்ம தனியாக வீட்டில் இருந்து வச்சு போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் பச்சை கொள்ளு வச்சு அரைச்சிக்கலாம். அப்புறம் பூண்டு, அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. அது கூட ஒரு தக்காளி வச்சு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிடலாம். புளி ஆல்ரெடி நாங்கள் சாதா ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கு. இதை வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதனால தான் வந்து மிக்சியில் அரைக்காமல் இதில் அரைக்கிறாங்க. ரசத்துக்கு புளியை வந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகிற ஆனதையும் நம்ம ஆல்ரெடி அந்த அரைச்ச விழுதையும் புளியும் ஒன்றா கலந்துடலாம். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போட்டு கடுகு வெடிச்சதையும் வெந்தயம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். அதை தாளிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச விழுது, புளி, உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கு. அதை தாளித்த ரசத்தில் நல்லா கலந்து உள்ளே ஊற்றிடலாம். எல்லா ரசமுமே நுரைச்ச உடனே ஆஃப் பண்ணுவோம். ஆனால் இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணும். சளிக்கான ரசம் தயார்.